கர்நாடகாவில் வாக்கு செலுத்தினால் மசால் தோசை இலவசம் என்று தனியார் உணவகம் ஒன்று அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் வேல்முருகன் வழங்குகிறார். சுமோகா தொகுதியில ஒரு சுபம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஓட் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 7:30 to 12 o'clock உங்களுக்கு ஃபுட் எல்லாமே ஃப்ரீன்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்குள்ள போகலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இப்போ நம்ம ஏற்கனவே பெங்களூர்ல இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகள் வந்தது. அப்போ நிறைய பேர் ஆர்வமா வாக்கு செலுத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் சாப்பிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஹோட்டல்லையும் பண்ணியிருக்காங்க. இங்க ஹோட்டல்ல அதே மாதிரி அவங்க எல்லா ஸ்டாஃப்க்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. டிஷர்ட்ல இந்த மாதிரி கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படின்ற லோகோ இருக்கு. ஸோ இங்க தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். மேம் வணக்கம், வாங்க வாங்க. ஸோ சொல்லுங்க, என்ன உங்க ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓட் போடுறதுக்கு எப்படி ஆர்வமா மக்களை இது பண்றீங்க? சுமோகால ஓட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்க ஹோட்டல்ல யார் ஓட் பண்றாங்க, ஓட் பண்ணி கை காமிக்கிறாங்க, ஃப்ரீயா எல்லாருக்கும் மசால் தோசை காஃபி இருக்குது. மசால் தோசை எல்லாருக்குமே மசால் தோசை. அப்புறம் ஓட் பண்ணிக்கிறேன்னு ஓட் காமிக்கணும். எதே காரணத்துக்கு கட்சிக்கு எதுன்னு இல்லை, எல்லாருக்கும் பப்ளிக் சேவை பண்ணதுக்கோஸ்கரம் எங்க சௌகர் பண்ணி நிற்கிறாங்க. என்ன மாதிரி ட்ரெஸ் எத்தனை நாளா போட்டுட்டு இருக்கீங்க? இந்த டிஷர்ட் இது ஆச்சு, இது ஒரு வாரமா ஆச்சு போட்டு. எல்லாரும் ஓட் போடணும், 100% சுமோகா கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கோஸ்கரம் ஓட் பண்ணுங்க, எல்லாருக்கும் முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்டாஃபும் கொடுத்துக்கிறோம் வித் கேப். தேர்தல் ஆணையம் நிறைய முயற்சிகள் எடுக்கிறது மட்டும் இல்லாம பொதுமக்களும் இது போன்ற நிர்வாகிகளும் எடுக்கக்கூடிய முயற்சி இன்னும் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.